ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவுலேருந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றத போய் ஆராயலாம் வேண்டாம். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க என்ன காரணத்திற்காக பார்த்தோம் அப்படின்றது. வேட்டையன் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தை அப்போவே திரு சீமான் அவர்கள் பாராட்டியிருந்தார். அந்த பாராட்டை பாராட்டினதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்றது விருப்பப்பட்டிருக்காரு. அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கே பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்காரு. அன்றைக்கி அண்ணன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதனால் இப்போ போய் பார்த்துருக்காரு. இரவு நேரத்தில் தான் போய் பார்த்துருக்காரு அப்படின்றது கூடுதல் தகவல். யார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய புள்ளி தான். அவர் ஒரு அரசியல் விமர்சகர். அவரும் அதில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இதோட சாராம்சம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வெளி உலகத்திலேருந்து நம்ம அப்படி எட்டி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 27 வேதனை, துக்கம், துயரம், மன உளைச்சல், மண்ட குடைச்சல் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்குல்ல. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் அப்படி தூக்கி போட்டோன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் வர்றாரு. ஏன்னா விஜய்னு ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் அண்ணன் பயங்கர ஆக்டிவாக இருந்தார். தம்பி தம்பி தம்பின்னுட்டு இருந்தார். தம்பி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார், அவரோட பஸ்ஸில் நம்மளையும் ஏற்றிப்பார், இல்லை நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் தம்பி போகிற போக்கில் ஒரு அடிச்சுட்டு போன காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பேசுனதெல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா. அப்படியே போயிட்டு லாரியில் அடிபட்டு செத்துருவேன், ஸ்ராங் ப்ரோ, பஞ்சு டைலாக் இல்லை நெஞ்சு டைலாக்கு அப்படின்னு நிறைய பேசியிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க கூட உள்ள தம்பிமார்கள்லாம் என்னென்னலாம் பேசினாங்கன்றது நமக்கு தெரியும். குறிப்பாக திரு சாட்டை அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. முன்னாடி என்ன பேசினார், இப்போ என்ன பேசினார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம விவரிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. இவங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாறிப்பாங்க அப்படின்ற விஷயம் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா யாரை இது பண்ணலாம், பார்க்கலாம், இல்லை பேசலாம் அப்படி. ஏன்னா திமுக கிட்டே போக முடியாது, அதிமுக கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மற்ற யாரும் எல்லாருமே ஒரே மாதிரியான கட்சிகள் தான், ஒரே மாதிரியான அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடியவங்க தான். சரி, யாருமே இது பண்ண மாட்டேன். அப்போ விஜய் தானே இப்போ நம்ம டார்கெட். இப்போ நம்ம திமுக இவங்கெல்லாம் நம்ம டார்கெட் கிடையாது. நேரடியாக இப்போ நம்ம டார்கெட் முழுக்க தாவேக்கா விஜய் அப்படின்னு இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த யோசனை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒரு நாள் வீட்டில் சாதாரணமாக உட்காந்து இருக்கும்போது ஒரு படம் வந்திருக்கு. அதில் பார்த்தா ரஜினி போஸ்டர் இருக்குது. என்னடா ரஜினி போஸ்டர் இருக்குது, என்னடா படம் இது அப்படின்னு சொல்லி தம்பிங்கள்கிட்ட கேட்குறாரு. என்னடா வேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கு, என்னடா இது படம்னா, தம்பிங்களா ஆமாண்ணே ரொம்ப அருமையான படம், நல்ல படம், சூப்பராக இருக்கும், போலீஸ் படம் அப்படின்ட்டு இருக்காங்க. போலீஸா, என்ன இதுன்னா அது ஒரு நல்லாயிருக்கும், நல்ல படம், அது நம்ம மாதவன் ஆர்யாவும் நடித்தது, நல்லாயிருக்கும் அந்த படம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ரஜினி போஸ்டர் இருக்குடா, நீங்கள் என்னடா ஆர்யா ஐயோ அது வேட்டைண்ணே, நல்ல படம்ண்ணே, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. வேட்டை இல்லைடா வேட்டையன்றா. வேட்டையண்ணா தெரியலையண்ணே, அப்படி ஒரு படம் வந்துச்சா தெரியலையாண்ணே, ரஜினி போஸ்டர் போடு, அப்போ என்னென்னு ஓப்பன் பண்ணி பாருங்கண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நிதி கொடுத்து அண்ணனுக்கு ஓடிடிலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல. சரி, டக்குன்னு அண்ணன் எடுத்து ரிமோட் எடுத்து போட்டு பார்த்தா வேட்டையனில் தலைவர் வராரு, அமிதாப் பச்சன் வராங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஒரு நல்ல கருத்துள்ள படமாக வந்துச்சு. அண்ணன் கருத்துள்ள படம் வந்தோன்னா என்ன பண்ணியிருக்காரு, அண்ணன் டக்குன்னு ஒரு மடலை எழுதிட்டார். ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியா அப்படின்னு பயங்கரமான ஒரு மடலை எழுதினோன்னே ரஜினிக்கு ஒரே புல்லரிப்பாகி போச்சு. என்னடா இது சூப்பர் ஸ்டார். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெயிலர் ஒரு சூப்பர் கலெக்ஷன், வேறு மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு 600 கோடி செட் பண்ணியிருக்கு. விக்ரம்க்கு அப்புறம் அந்த ஒரு படம் அவருக்கு இன்னும் மாஸ் குறையலை திரைத்துறையில் அப்படின்னும் போது டக்குன்னு அண்ணன் ஒரு லெட்டரை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அருமையாக இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தார். உடனே பார்த்தார் தலைவர், என்னடா இது நம்ம நடித்த படத்தை தம்பி இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம குடும்பத்தில் உள்ள எவனுமே பாராட்டலை, நம்மளே இந்த படத்தை பார்க்கணுன்னு விருப்பப்படலை, ஆனால் தம்பி மட்டும் பார்த்து பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணியிருக்காரு, க்யூரியாசிட்டியில் தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டுருப்பார் போல் தலைவர். மீட் பண்ணணுன்னே அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, பேசலாம் அப்படின்னோடனே 8ஆம் தேதியே அவரோட பிறந்தநாள் அன்றைக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ணன் டக்குன்னு போக மாட்டார்ல, பிஸியாக இருந்திருக்கார், திரள் நிதி அது இதுன்னு திரட்டுறதுல கொஞ்சம் பிஸி.
விஜயை திட்டுறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதனால் வந்து வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நேற்று இரவு வந்து போயிருக்காங்க. போனோடனே வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே உட்காந்துருக்காங்க. தலைவர் என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி எதாவது சார்? இல்லை நான் நைட்டில் டீ காஃபிலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னோன்னே தலைவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது நமக்கு வரை இப்போ அந்த பழக்கம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி ரைட் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காங்க. என்ன இதுன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் வேட்டையன் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னோன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. வேட்டையன் படம் நல்லா இருந்துச்சா, சரி ரைட்டு ஓகே, தம்பி ஏதோ நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லுங்கள், என்ன விஜய் வந்து லாரியில் அடிபட்டு செத்துருவாருன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ஒரு எமோஷனலாக சொல்லிட்டேனே, அதை தம்பிங்க பிடிச்சிட்டு ரொம்ப இதுவாக பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அப்புறம் அங்கே கூட போனவர் எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. சரி போயிட்டு சும்மா வரக்கூடாது இல்லையா, அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது தப்பாகிடும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டு அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ, தலைவரும் அவர் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டது தான் தாமதம். வந்து விழுது பாருங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம். இது வரைக்கும் பேசாத பேச்சு என்னென்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? சாம்பிளுக்கு எவ்வளவோ சொல்லலாம். அந்த 2021 தேர்தல் வரத்துக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் பப்பா முடியாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எக்ஸில் உள்ளே போனீங்கனாலே போதும். அது மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து. சரி ஏன் ரஜினியை போய் பார்த்தது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்களை பார்த்தது தப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு திரை கலைஞர், அவரை போய் பார்க்குறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்தீங்க பேசலாம் வந்துடலாம், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் இப்படி அப்படின்னு இப்போ வந்து சாட்டை துரைமுருகன்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார், புலியும் பின்னாடி கழுகும் இருக்கிற மாதிரி போட்டு மேலே போட்டிருந்தார். புலி ப்ளஸ் கழுகு இசிக்கொல்ட்டுன்னு போட்டிருந்தார். நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா, என்ன சொல்லிட்டாங்க, புலி ப்ளஸ் கழுகு இசிக்கொல்ட்டு புழுகு அப்படின்ட்டாங்க. அது தெரியல, அது என்னன்றதை செக் பண்ணணும் நம்ம. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இப்போ ரஜினி அவர்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் எதிர்க்கிறதுக்கு ரஜினி தான் சரியான ஆள். ஆனால் இவங்களுக்கு ரஜினியை பற்றி சரியாக தெரியாது. கட்சி ஆரம்பிக்க போகிறேன், 234 தொகுதியிலையும் தனியாக நிற்க போகிறேன்னு சொன்ன தலைவர் கொரோனா வந்தோடனே அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நம்ம பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவர். கமலஹாசனே போய் ஆதரவு கேட்டப்போ வீடு வாசல் வரைக்கும் வந்து கதவை சாத்தி அனுப்பிச்சி விட்டவர், காரில் போயிட்டு வாங்க தயவுசெய்து இந்த சைடு வராதிங்க அப்படின்னு சொன்னவர். அவர்கிட்ட போய் ஒரு ஆதரவு கேட்டு அந்த ஆதரவில் இவர் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது வந்து ஒரு அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து ஒரு ரசிகராக அண்ணன் சூப்பர் ஸ்டார் வந்து சீமானை சந்திக்கிறார் அப்படின்னா அப்போ அப்படியே ஓட்டெல்லாம் போட்டுடலான்னா சத்தியமாக போட மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்காதீங்க. சும்மா கொஞ்ச நாள் வேணால் இந்த இணையத்தில் வேணால் கொஞ்ச நாள் வளர்த்திக்கிட்டு இருக்கலாம், ஓகே அப்படியா இப்படியான்னு வளர்த்தலாமே தவிர ஒரு நாளும் அது நடக்காது. ஏன்னா தலைவர் அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுக்கவே மாட்டார். ஒன்றும் இல்லை, அடுத்து விஜய் போய் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, இப்போ என்ன பண்ண முடியும்? தலைவர் என்ன கதவை சாத்திட்டு விஜய் பார்க்க மாட்டேன்னா சொல்லுவார்? விஜய்யும் ஒரு சந்திப்பார், விஜய் கூடவும் அப்படி ஒரு ஃபோட்டோ வரும். நீங்கள் நிற்கிறத விட ரொம்ப நெருக்கமாக ஒரு ஃபோட்டோ வரும், கட்டி பிடிச்சலாம் ஃபோட்டோ போடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் ரஜினியை வைத்து இந்த அரசியல் செய்கிறது, ரஜினி ரசிகர்களை வந்து அப்படியே கவர் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. உண்மையாகவே அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது வந்து அவர் தெரியல, அது எப்படி போய் முடியும் அப்படின்றது தெரியலை. இப்போ வந்து மீண்டும் அந்த சீமான் வெர்சஸ் இந்த ரசிகர்கள் சண்டை வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியினருக்கும் தாவேகா கட்சியினருக்கும் மீண்டும் ஒரு அந்த இணையத்தில் ஒரு போர் ஆரம்பிச்சிருக்கு. ரஜினி அவர்களை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியது போன்ற பல காணொளிகள், அதெல்லாம் வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்கவே முடியாது. இப்போ வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார், வாரிசுன்னு ஒரு படம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அது அப்படியே மாற்றி வாரிசுன்னு ஒரு குப்பை படம், அந்த குப்பை படத்துக்கு போய் நீங்கள்லாம் வந்து அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கத்தனை விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அதனால் வந்து இந்த சீமான் ரஜினி சந்திப்பு அப்படின்றது அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நாங்கள் தாவேக்காவை பற்றி பேசணும், 2026 தேர்தலை பற்றி பேசணும், திமுகவை பற்றி பேசணும், எல்லாமே தலைவர் பேசுவார். எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுப்பார். இந்த நாட்டிலே அவர் இல்லை, இந்த ஊர்லேயே அவர் இல்லைன்ற மாதிரி கேட்டுப்பார். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அந்த அரசியல், ரஜினி அரசியல் அப்படின்றத மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியலை. ஏன்னா விஜய் அவர்களின் அரசியலை எதிர்ப்பதுன்றது வேற, அதற்கு ரஜினியை பகடைக்காயாய் பயன்படுத்தணுன்றது வேற. இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு நடிகராக நீங்கள் ஒரு கட்சி தலைவராக அவரை போய் சந்திச்சிருந்தீங்கன்னா அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதை வைத்து நீங்கள் இங்கே அரசியல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் பேசிய பேச்சு மராட்டியன், கன்னடன், நல்ல தமிழ் மகனுக்கு தான் ஓட்டு போடணும், நல்ல தமிழ் மகன். நீங்கள் இப்பயும் உங்கள் கருத்துலேருந்து மாறுபடலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரைத்துறையில் அவருடைய ஆளுமையை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு, அதோடு தான் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் அதை வச்சு நீங்கள் அரசியல் செய்யணும்னு நினைத்தால்
அது பெரிய சங்கடத்தை நாம் தமிழர் கட்சியினருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.